ஒரு ஆள் அவர் வந்து திரு பாத்தியமாராஜ், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஸ்டேட் இந்தியா அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற அனைத்து மீடியா நண்பர்களே, காவல் அதிகாரிகளே, காவலர்களே, குழந்தைகளே அண்ட் பெட்ரோல்களே, உங்கள் அனைவருக்கும் என்னோட காலை வணக்கம். இந்த அவர் எனக்கு கன்செப்ட் இந்த மாதிரி சைல்டு ஃப்ரெண்ட்லி போலீஸ் கார்னர் இது ஆரம்பிச்சிடலாம், இந்த கன்செப்ட் சொன்ன பிறகு என்னோட மைண்ட்லேயே ஒரு விஷயம் வந்துடுச்சு. நாங்கள் வந்து பொதுமக்கள் தான். நாங்கள் வந்து யூனிஃபார்மில் இருக்கிறது பொதுமக்கள். காவலர்கள் எல்லாமே யூனிஃபார்ம் போட்டால் போலீஸு, யூனிஃபார்ம் இல்லாமல் பொதுமக்கள் தானே. பப்ளிக் இஸ் போலீஸ், போலீஸ் இஸ் பப்ளிக். ஸோ நாங்களே இந்த யூனிஃபார்ம் வர்றதுக்கு முன்னாடி எந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே காவல் நிலையத்திலே போகிறது கிடையாது. ஆனால் காவல் நிலைய தூரத்தில் பார்த்தாலும் பயம் வந்துடும், மனசில் பயம் இருக்கும். என்ன நடக்கும்னு தெரியல அந்த காவல் நிலையத்தில் போனால். ஸோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இமேஜ் எல்லா இடத்துலையும் என்ன சொன்னாலும், காவல்துறை வந்து எவ்வளோ நல்ல வேலை செஞ்சாலும், காவல்துறை எவ்வளோ வந்து பொதுமக்களுக்கு உதவி பண்ணாலும், அந்த ஒரு பயம், ஒரு நெகட்டிவ் இமேஜ் காவல்துறை பற்றி பப்ளிக் மைண்டில் இருக்குது. இதுதான் உண்மை. ஸோ அந்த இமேஜ் எப்படி மாறுது? பப்ளிக்கு வந்து காவல்துறை வந்து நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு நெகட்டிவ் கிடையாது, நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு தப்பான கிடையாது. காவல்துறை வந்து உங்களுக்காக நிறையா வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதை எப்படி சொல்லி கொடுக்குறது? இதுக்கு ஒரு வழி வந்து நம்ம குழந்தைகளோட பெற்றோர்களே வருவீங்க ஸ்டேஷனுக்கு. இந்த மாதிரி சைல்டு ஃப்ரெண்ட்லி கார்னர் நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா இதில் இன்ட்ராக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். அந்த குழந்தைகள் இங்கே ஸ்டேஷனுக்கு வருவாங்க, பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு வருவீங்க, பார்ப்பாங்க என்ன நடக்குது. அப்போ தான் உங்களுக்கு உண்மை என்னென்ன தெரியும். நம்ம வெளியே இருந்தால் நின்று யோசிக்கிறது எவ்வளோ தப்பாக இருக்குது, உள்ளே வந்தால் தான் தெரியும், கண்ணில் நேரடியாக பார்த்தா தான் தெரியும். அந்த நோக்கத்திலே நம்ம இது ஒரு சின்ன முயற்சி ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் மட்டும் இல்லாமல் நம்மளோட காவல்துறையில் இருக்க காவலர்கள், அதிகாரிகள் எல்லாமே இந்த முயற்சி கண்டிப்பாக அடுத்த கொண்டு போயிடுவீங்க. இதை நல்லபடியாக பயன்படுத்துருவீங்க. இங்கே இந்த பகுதியில் இருக்கிற குழந்தைகள் மட்டும் கிடையாது, இங்கே பெட்டிஷனரும் காவலர்களோட காவல்துறையினர் ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்களுக்கு குழந்தைகள் கூட இங்கே வந்து விளையாடலாம். இது எல்லாருக்கும் ஓப்பனாக இருக்குது, ஓப்பன் டு ஆல். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. குழந்தைகள் வரலாம், விளையாடலாம். இந்த சைல்டு ஃப்ரெண்ட்லி கார்னர் மட்டும் கிடையாது, அவங்க இங்கே வந்து கிரிக்கெட் விளையாடணுன்னா இந்த கிரவுண்டு உங்களுக்கு ஓப்பனாக இருக்குது, குழந்தைகளுக்கு மட்டும். ஸோ அந்தளவுக்கு நம்ம ஆஃபீஸர்ஸு, அது வந்து அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் இருந்தாலும் சரி, பட்டுக்கோட்டை காவல் ஆய்வாளர் இருந்தாலும் சரி, பட்டுக்கோட்டை துணை காவல் கண்காணிப்பாளர் இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க, உதவி பண்ணுவாங்க. உங்களோட வேலை வந்து இதை நல்லபடியாக பயன்படுத்தணும். கொரோனா பீரியட் இருக்குது, அதை ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு ஸ்கூலில் எல்லாம் லீவ் இருக்கும், ஆன்லைன் கிளாஸஸ் ஒரு சில பேருக்கு நடந்துகிட்ருக்கும். அதனால் டைம் நிறையா கிடைக்கும். அந்த டைம் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி பயன்படுத்தலாம், விளையாட்டை பயன்படுத்தலாம். புக்ஸ் வச்சுருக்கோம் லைப்ரரியில், அந்த புக்ஸ் படிக்கலாம், புதுசாக விஷயங்கள் இருக்கும், அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாம் எங்களோட ஒரு சின்ன முயற்சி. எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக இது எல்லாம் நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திட்டு காவல்துறைக்கு உதவி பண்ணுவீங்க. உங்களுக்கு உதவி பண்ணுற நோக்கத்திலே நாங்களே வந்து ஒரு நல்ல வேலை செய்யலான்னு சொல்லி, இது பாசிட்டிவ் ஒர்க் செய்யலான்னு சொல்லி அந்த நோக்கத்தை இதை முயற்சி செஞ்சுருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் முதல்ல சொன்னது ஒரு கிளாரிஃபிகேஷன். போலீஸ் இமேஜ் வந்து நெகட்டிவாக இருக்குது, போலீஸ் ஸ்டேஷனில் போகிறதுக்கு பயப்படுறாங்க. அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு எங்களோட பணி அப்படி இருக்குது. நாங்கள் வந்து முனிசிபாலிட்டியில் குப்பை எடுக்கிற டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, குப்பை கலெக்ட் பண்ணுறது, நாங்கள் வந்து சமுதாயத்தோட குப்பை கலெக்ட் பண்ணுறோம், சமுதாயத்தோட குப்பை வெளியே எடுக்கிறோம். அந்த பணி எங்களோட பணி. அந்த பணி என்ன நல்லா சொல்ல முடியாது. ஏன்னா சமுதாயத்தில் யார் குற்றவாளி இருக்கான், சமுதாய விரோதிகள் யார் இருக்கிறாங்க, அவங்கள நாங்கள் பிடிக்கிறோம், அவங்கள நாங்கள் தண்டனை கொடுக்குறோம். அதனால் எங்களோட பணி எப்படி இருக்குது? நெகட்டிவாக இருக்குது. அதனால் எங்களோட இமேஜ் நெகட்டிவாக இருக்குது. அதை மாறணும். எங்களோட பணி என்னென்னா உண்மையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த குழந்தைகள் வந்து நம்ம நாட்டோட நம்மளோட எதிர்காலம், ஃப்யூச்சர். அவங்க தான். ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போதும், நீங்களே சின்ன வயசில் இருக்கும் போதும் நிறையா பேர் காவல் நிலையை பார்த்துருக்க மாட்டீங்க, காவல்துறை பார்த்துருக்க மாட்டீங்க, பக்கத்தில் போய் பார்த்துருக்க மாட்டீங்க. அவங்க என்ன பண்ணி செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கே தெரியல.
இந்த சர்வீஸில் வரதுக்கு முன்னாடி எனக்கே தெரியல. அந்த மாதிரி சூழ்நிலை எல்லா இடத்துல இருக்குது. அதனால் இவங்க எல்லாமே இவங்களுக்கு இன்றைக்கி வாய்ப்பு கிடச்சிருச்சு. காவல் நிலையம் என்ன இருக்குது, காவலர்கள் என்ன இருக்கிறாங்க, காவல் அதிகாரிகள் என்ன இருக்கிறாங்க, இன்னைக்கு பார்க்குறதுக்கு நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருச்சு. அந்த வாய்ப்பு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கணும். மீண்டும் மீண்டும் நீங்கள் இந்த காவல்துறையில் வந்து காவல்துறை என்ன பண்ணி செய்கிறாங்க அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும், பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். அந்த நோக்கத்தில் இது எங்களோட ஒரு முயற்சி. இங்கே வர்றதுக்காக, இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்காக எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.